வணக்கம். வெல்கம் பேக் டு கேட்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 60 மினிட்ஸ்ல நம்ம வீடை ஃபுல்லா நல்லா டீப் கிளீனிங் நம்ம பண்ண போறோம். அதுவும் இல்லாம நம்ம கிச்சன் கவுண்டரையும் இன்னைக்கு கிளீனிங் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போறோம். சில டைம்ல என்ன ஆகும்னா, மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஆயிரும் நம்ம கிளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சாவே ஃபுல் டே கிளீனிங் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வீடியோல நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம கிளீனிங் ஒர்க்கை முடிக்கலாம், அதுவும் இல்லாம நிறைய டிப்ஸோட இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, சாப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம என்னைக்கு நம்ம கிளீனிங் ஒர்க்லாம் பார்க்குறோமோ இல்லை நம்ம கிச்சனை கிளீனிங் பண்ணுறோமோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட லஞ்சு நம்ம சமைச்சு வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிட்ணோம்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சமைக்கிறதுக்கு மனசே இருக்காது. அதனால நம்ம மார்னிங்லேயே சமைச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா. ஏன்னா நம்ம கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நமக்கு சமைக்கிறதுக்கு கண்டிப்பா மனசே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம சமைச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு லஞ்சில் நான் மீன் குழம்பு தான் வச்சிருந்தேன். மீன் குழம்பு நான் எப்படி வைப்பேன்னா, கடாயில் ஆயில சேர்த்துக்கிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி 2 சேர்த்துப்பேன். அது கூடயே சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன். இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயிலே வச்சிருக்கேன். அது கூடயே 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 வர மிளகா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி நல்லா ப்ரௌன் ஆனோடனே ஆனியனை 2 பெரிய தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்துப்பேன். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருப்போம்ல, அந்த புளி தண்ணியிலே 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி, 2.5 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரக பவுடர், இது 4 மசாலா மிக்ஸ் பண்ணி புளி தண்ணியில தக்காளியிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த மசாலா புளி தண்ணி எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது நம்ம மீனை சேர்த்துக்கிட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. ஒருக்க மீன் குழம்பு இந்த ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இப்போ சமையல் ஒர்க்லாம் முடிஞ்சது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் பெட்ரூம்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் கிளீனிங் ஒர்க் எல்லாமே. இந்த பெட்ரூம்ல இருக்க இந்த ஹாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சா டஸ்ட் அப்படியே ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி டஸ்டா இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம கிளாத்தில் வச்சு நம்ம அப்படியே கிளீன் பண்ணக்கூடாது. இந்த விளக்குமாரை வச்சு அப்படியே நம்ம எப்படி நம்ம வீடை கூட்டுவோமோ அதே மாதிரி நம்ம கிளீன் பண்ணோம்னா நல்லா சுத்தமாக கிளீனாக ஆயிரும். அதே மாதிரி ஃபேன்லையும் இந்த மாதிரி நம்ம டஸ்ட் எடுத்தோம்னா ஃபுல்லாக அந்த டஸ்ட் அந்த பஞ்சு பஞ்சா இருக்கிறது எல்லாமே வந்துரும். ஏசிக்குள்ள இருக்கிற அந்த நெட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த டஸ்ட் இருந்தா கூலிங்கே கொடுக்காது. அது அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நம்ம எடுத்து அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அந்த நெட்டை நல்லா வாஷ் பண்ணி நம்ம போட்டு விட்டோம்னா ரெண்டாவது கூலிங் நல்லா ஆகும், சீக்கிரமாவும் ஆகும் ரூம் கூலிங். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கெல்லாம் வீட்டுல யாராவது பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் எதிரெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அது நானே கிளீனிங் பண்ணிடுவேன். வீட்டுல இந்த வேலை அவங்க செய்யணும் இவங்க செய்யணும்னு சொல்லி நான் சீரியஸா நான் எதிரே பார்க்க மாட்டேன். நம்ம வீடு இது நாம தான் கிளீனா வச்சுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஒர்க் எல்லாமே இழுத்து போட்டு நான் செஞ்சிருவேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி பொருள்களை நம்ம டைமா கிளீனிங் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நிறைய நாள் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். அந்த பொருளும் நல்லா இருக்கும். ஏசியோட நெட்டை எப்படி எடுக்கிறது, எப்படி ரெண்டாவது ஃபிட் பண்றது, எப்படி வாஷ் பண்ணி அதை ஃபிட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பண்ண. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு தெரியலன்னா அதை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால சொன்னேன். இப்ப ஒரு பெட்ரூம்ல ஃபுல்லா டஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு இப்ப 2வது பெட்ரூம்ல போய் ஃபேனை கிளீன் பண்றேன். இப்ப நம்ம எந்த இடத்துல நம்ம கிளீன் பண்றோமோ அங்க ஃபுல்லா பெருக்கிட்டு தான் நம்ம வெளியே வரணும். அங்க ஃபுல்லா நம்ம டஸ்ட் எடுத்து பெருக்கிட்டோம்னா 2வது பெட்ரூம்ல போய் நம்ம வேலை பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப எங்க வீட்டுல 2 பெட்ரூம் ஒரு ஹால் இருக்கு. 2 பெட்ரூம் ஃபுல்லா நான் கிளீன் பண்ணிட்டு அங்க பெருக்கிட்டு ஹால்ல டஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இந்த வால்ல ஃபுல்லா நீங்க பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சு பஞ்சா லேசா அங்க டஸ்ட் மண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி நம்ம டஸ்ட் எல்லாமே எடுத்துட்டோம்னா கடைசியா பார்க்கும் போது நமக்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்ப டோட்டல் ஹால்ல அந்த ஹால்ல ஃபுல்லா
டஸ்ட்டு எடுத்துட்டு ஃபேனும் நல்லா க்ளீனிங் பண்ணிட்டு கடைசியாக இந்த மாதிரி சோஃபா பெட்டு எல்லாத்துக்கும் பின்னாடி ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணிட்டு அங்கனக்குள்ளே வந்து மோப்பு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தள்ளி விட்டுட்டோம்னா நல்லா சுத்தமாக இருக்கும். பின்னாடியும் மோப்பு போடுற முன்னாடி அந்த மோப்பு போடும்ல அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அங்கே ஏதாவது நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்தால் அதுவும் போகிற மாதிரி இருக்கும். நெகட்டிவிட்டின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபாக்கு பின்னாடி இல்லை பெட்டுக்கு பின்னாடி இல்லை டோருக்கு பின்னாடி இந்த மாதிரி இடத்துல தான் அது ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நெகட்டிவிட்டி நம்புறவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 15 நாளைக்கு ஒருக்கு இது இந்த மாதிரி நம்ம சோஃபா பெட்டு டோருக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் நல்லா நம்ம கிளீனிங் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம டெய்லியுமே அந்த இடத்துல நம்மளால பண்ண முடியாது, அவ்வளோ டைமும் இருக்காது. அதனால நம்ம கிளீனிங் பண்ணும்போது நம்ம இது எல்லாமே சேர்த்து நம்ம கிளீனிங் பண்ணிட்டோம்னா நல்லா கிளீனாக இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. அதனாலேயே வந்து நம்ம முக்கியமாக பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீட்டில் வந்து நம்ம டஸ்ட் எடுத்தோம். அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி டோரில் இல்லைன்னா நம்ம ஷோகேஸ் மாதிரி வைக்கிற இடத்துலலாம் வந்து அது போய் ஒட்டியிருக்கும். அதனால் நம்ம மோப்பு போடுற முன்னாடி நம்ம டோரையும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கிளாத்தால் வச்சு நல்லா நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்போ நம்ம வீட்டை வந்து க்ளீனிங் பண்ணாலும் நம்ம டோரையும் வந்து நம்ம க்ளீனிங் பண்ணிடணும். நம்ம வீட்டில் எத்தனை கார்னர் இருக்கோ அத்தனை கார்னர்லேயும் வந்து நல்லா க்ளீனாக வாசனையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாகும். அதனால் நம்ம எவ்வளோ நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோமோ அவ்வளோ நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 2 பெட்ரூமோட டோரு, அதுக்கப்புறம் மெயின் கேட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்கனி கேட்டு எல்லாமே நல்லா க்ளீனிங் பண்ணி அந்த டஸ்ட்டு எல்லாமே எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபாக்கு பின்னாடிலாம் மோப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நல்லா ட்ரை ஆன அப்புறம் நம்ம சோஃபாலாம் நல்லா பின்னாடி தள்ளி விட்டோம்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு அங்கே டஸ்ட்டு சேராமல் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கிளீனிங் பண்ண முடியாதுல்ல. அதனால் இப்போ வந்து பின்னாடி ஃபுல்லாக மோப்பை போட்டுட்டு இப்போ மாதிரி இந்த மாதிரி ஷோகேஸ் லேம்ப்பு எல்லாத்துலேயும் வந்து டஸ்ட்டை எடுத்துட்டோம்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபுல் வீட்டை வந்து நம்ம மோப்பு போட்டுடலாம். நமக்கு எப்பவுமே ஃபீல் ஆகும் நம்ம வீடு கிளீனாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் க்ளீன் பண்ண நம்ம ஆரம்பிச்சோன்னா எங்கெங்கேருந்து எப்படி டஸ்ட் வருதுன்னு நமக்கே தெரியாது. அப்போ தான் நம்ம யோசிப்போம் என்னோட இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி. எல்லா டஸ்ட்டும் எடுத்துட்டு வீடையும் மோப்பு போட்டுட்டு கடைசியாக வாலில் இருந்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து நல்லா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமையும் நல்லா கிளீனிங் பண்ணி ஹேங் பண்ணி வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தியா விஷால் வந்து பிறந்து ஒரு 8-9 மாதம் இருக்கும்போது பிடிச்ச ஃபோட்டோஸு, அப்புறம் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே ஃப்ரேமில் இருந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்து ஒன்று ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி நான் பண்ணது. ஏன்னா இப்போவும் சரி இல்லை நான் இல்லாத காலத்துக்கும் சரி இந்த ஃபோட்டோஸ் அப்படியே இருக்கும்ல. நாம் இல்லாத காலத்தில் ஒரு ஞாபகார்த்தமாக இந்த மாதிரி பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இல்லாத காலத்துக்கு நம்ம பசங்களும் சொல்லுவாங்கள்ல எங்கள் அம்மா அப்பா அப்பயே இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி. கிளீனிங் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே வேற உலகத்துக்கு போன மாதிரி இருக்கு. ரெண்டாவது வாங்க நம்ம உலகத்தில் வந்து நம்ம கிளீனிங் ஒர்க்கை பார்க்கலாம். இந்த மாதிரி கிளீனிங் பண்ணும்போது நம்ம பெட் கவர், சோஃபா கவர், டேபிள் கவர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம டீப் கிளீனிங்கே இன்றைக்கி நம்ம பண்ணிட்டோம். ஃபுல் வீடும் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கவர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா கடைசியாக நம்ம மோப்பு போட்டுட்டோம்னா நம்ம வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து பெட்ரூம்லேருந்து எடுத்து நம்ம டோர் அதுக்கப்புறம் ஹால் எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஃபேன், ஏசி, சோஃபா எல்லாமே டோட்டலாக வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கவே பளிச்சுன்னு இருக்குல்ல. ஸோ சீக்கிரமாக நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம். கிச்சனில் போய் நம்ம ஒரு டைமரை வச்சு ஒரு 20 நிமிஷம்லேயே வந்து நம்ம ஒர்க்கை வந்து முடிக்கணும். 40 நிமிஷம் வந்து எனக்கு ஹால் காய்ச்சி இப்போ 20 நிமிஷத்துலேயே வந்து கிச்சன் ஒர்க்கை முடிச்சிட்டோம்னா 60 நிமிஷத்தில் டோட்டல் நம்ம ஃபுல் வீடும் வந்து கிளீனிங் பண்ண மாதிரி. இன்னைக்கு வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுண்டரை மட்டும்தான் கிளீன் பண்ண போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கவுண்டரை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுவேன், தண்ணிலாம் விட்டு. அந்த வாலில் இருக்க டைல்ஸ் எல்லாமே சேர்த்து அதே மாதிரி கவுண்டரில் இருக்க எந்த
பொருள் வந்து எண்ணெய் பீஸுக்கா இல்லை கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கூடிய அதுவும் வாஷ் பண்ணிடுவேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பீஸுக்கா இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் பாட்டில்ஸ் தான். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், அதனால இந்த ஸ்டாண்டை வந்து கிளீனிங் பண்ணல, நல்லா க்ளீனாக இருக்கு. செராமிக் பாட்டில்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து எண்ணெய் பிசுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா லாஸ்ட் வீக் அதை பண்ணல. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளீனிங் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அது ட்ரை ஆன அப்புறம் ஃபுல்லாக பண்ணி நம்ம வச்சோம்னா நம்ம கிச்சனை பார்க்க ஜொலிக்கும், தங்க எப்படி ஜொலிக்கும் மின்னும், அது மாதிரி தாங்க கிச்சனு. நம்ம கிச்சனு தான் நம்ம டே ஸ்டார்ட் ஆகும், நம்ம டே முடியறதும் கிச்சனு தான். அதனால மெயின் வந்து அப்பப்போ கிளீனிங் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நம்ம கிச்சன்லேயும் வந்து கிளீனிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம கிச்சனை வந்து டீப் கிளீனிங் பண்ணும்போது ரொம்ப ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல் டே ஆகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து நடுவில் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டீப் கிளீனிங்லாம் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செராமிக் பாட்டில்ஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ண நான் வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கவுண்டரை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிடலாம். அந்த டைல்ஸு அப்புறம் கவுண்டரு எல்லாமே ஸ்க்ரப் பண்ணி நம்ம வந்து நல்லா தண்ணி விட்டு அது க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மெயின் நம்ம கவுண்டரில் வந்து எண்ணெய் பீஸ்க்கு இல்லாமல் இருக்கணும், இல்லைனா பேட்ஸ் மேலே அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கவுண்டரை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி நல்லா கழுவி விட்டு சூப்பராக வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்ன பொருள் எடுத்தோமோ அதை எல்லாமே செட் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து அந்த கார்னரில் தான் வைக்க வேண்டி இருக்கும், ஏன்னா அதை மட்டும் எப்பவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிச்சன் நின்று நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். கவுண்டரில் இன்னைக்கு என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன்னா, இந்த மிக்சி வந்து எப்பவுமே வந்து செல்ஃபில் இருக்கும், அது இங்கே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் பக்கம் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு உடன் ஸ்டாண்டு, இது ரொம்பவே நல்லா இருக்குது, மிஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டில் தான் வந்து உப்பு பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுவும் செராமிக்கில் நம்ம உப்பு பாட்டில்ஸ் வச்சோம்னா ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம சமைக்கிறதுக்கு ரைட் சைடில் வந்து உப்பு பாட்டில்ஸ் எப்பவுமே இருக்கணும். 2 பெரிய செராமிக் பாட்டில்லையும் வந்து உப்பு தான் வச்சுருக்கேன், ஒன்று கல்லுப்பு ஒன்று பவுடர் உப்புன்னு சொல்லி. சின்னதில் வந்து ஒரு டீ தூள் ஒரு சர்க்கரை வச்சுருக்கேன். இந்த 4 செராமிக் பாட்டில் மட்டும் தான் கவுண்டரில் இருக்கும், வேற எல்லா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த செல்ஃபில் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம கிச்சன் கவுண்டரை இந்த மாதிரி டீப் கிளீனிங் நம்ம பண்ணும்போது நம்ம கவுண்டரில் வைக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம கிளீனிங் பண்ணி 2வது ரீஃபில் பண்ணோம்னா எப்பவுமே வந்து கிளீனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் 1 வீக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் ஆகும். 1 வீக்கோட 10 டேஸ்க்கு அப்புறம் கூட நம்ம கிளீனிங் பண்ணாலும் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து கிச்சன் கவுண்டரை வந்து வீக்லி ஒன்ஸ்க்கு வந்து கிளீனிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பவுமே வந்து கிச்சன் க்ளீனாக இருக்கும், ஏன்னா கிச்சனுக்கு அழகே வந்து இந்த கவுண்டர் தான். இந்த கவுண்டர் அழகாக இருந்தால் மற்ற எல்லாமே அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ லாஸ்ட் டச் எப்பவும் போல் நம்ம கிச்சனோட அழகை பார்த்துடலாமா வாங்க. நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் இந்த கரண்டி ஸ்டாண்டு, அப்புறம் வந்து இந்த சிசர் ஸ்டாண்டு, இது எல்லாமே வச்சுருக்கேன். சிசர் ஸ்டாண்ட் இந்த டைம் நான் வச்சுருக்கேன் மாற்றி. அதுக்கப்புறம் நடுவில் வந்து கேஸ் ஸ்டவ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன், அதுக்கு பக்கத்தில் செராமிக் பாட்டில்ஸில் சால்ட்டு, சர்க்கரை, அப்புறம் டீ தூள். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்லேயே ஸ்பூனோட ஸ்டாண்டு வச்சுருக்கேன், அதில் ஃபோர்க்கும் ஸ்பூனும் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இந்த மிக்சி இருக்குது சின்னதாக. இந்த வாட்டி சிங்க் பக்கத்துலேயே வந்து ஒரு பிளான்ட் வச்சுட்டேன் கொஞ்சம் மாற்றி. அதுக்கப்புறம் சிங்க் பக்கம் அக்கா பக்கம் அந்த டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கரை நிறையா இருந்தது. ஒரு நாள் முன்னாடி நைட்டு வந்து இந்த உப்பு கரை ஃபுல்லாக நான் கிளீனிங் பண்ணிட்டேன். ஆனால் இந்த சிங்கில் இருக்கிற உப்பு கரை மட்டும் போக மாட்டுது. அது எப்படி வந்து அதை கிளீனிங் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எப்போவுமே நான் சொல்கிறது, உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.